ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மட்டன் தோற்று போகும் டேஸ்ட்டில் மீல் மேக்கர் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஹீட் ஆனதும் நம்மளுக்கு தேவையான மீல் மேக்கர் இதில் ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய். இப்போ இது நல்லா பவுடராக அரைச்சிடலாம். இப்போ ஒரு ஃபேன் ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. ஆனியன் நல்லா செவந்து வந்துச்சு. சின்னதாக 2 டொமேட்டோ எடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம டொமேட்டோ நல்லா வதங்கிச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி, கொஞ்சம் தனியாத்தூள், நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வேணால் யூஸ் பண்ணிங்க. நான் தனித்தனியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கினேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆயிலும் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை ஊற வச்சிடலாம். அதை எடுத்து தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிங்க. அப்புறம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்க. நல்லாவே தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச பவுட்ரு இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லாவே எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். நம்ம சுக்கா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.